இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். SPM வரலாற்று வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே கசிந்து விட்டதா? கல்வி அமைச்சு மறுப்பு. தற்போது SPM தேர்வு நடைபெற்று கொண்டு இருக்கும் வேளையில் அதன் வரலாற்று வினாத்தாள் தேர்வுக்கு முன்னதாகவே கசிந்து விட்டதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சு இன்று வன்மையாக மறுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் அந்த குற்றச்சாட்டில் உண்மையில்லை, அடிப்படையில்லை என்று கல்வி அமைச்சு விளக்கம் தந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அந்த தகவலானது ஏற்கனவே வரலாற்று புத்தகங்களில் உள்ள ஆரூடம் அடிப்படையிலான யூக கேள்விகளே தவிர அது தேர்வுக்குரிய கேள்விகள் அல்ல என்று கல்வி அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. 2024 ஆண்டு SPM தேர்வின் வரலாற்று வினாத்தாள் 1 மற்றும் 2 ஆகியவை தேர்வுக்கு முன் வெளியாகவில்லை என்பதை இதன் வழி கல்வி அமைச்சு உறுதிப்படுத்துவதாக இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் அது தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள கணினிமய வாகன பரிசோதனை மையத்தில் சோதனைக்கு உட்படுத்தும் கனரக வாகனங்களை அங்கீகரிப்பதில் மிகப்பெரிய ஊழல் நடந்து இருப்பதாக கூறப்படும் நிலையில் இதன் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 20 பேராக உயர்ந்துள்ளது. அந்த மையத்தின் இயக்குனர் உட்பட 6 அதிகாரிகள் மற்றும் ஒரு ஏஜென்ட் ஆகியோர் ஏற்கனவே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆக கடைசியாக அந்த அரசாங்க ஏஜென்சியின் வாகன பரிசோதனையில் ஈடுபட்டு வந்த மேலும் 13 அதிகாரிகளை SPRM கைது செய்துள்ளது. 20க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 13 அதிகாரிகளும் நேற்று புத்ராஜயா SPRM தலைமையகத்திற்கு வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கனரக வாகன பரிசோதனைக்கு உட்படும் ஒவ்வொரு வாகனத்தையும் அங்கீகரிப்பதில் ஒவ்வொருவரும் மாதத்திற்கு 150 ரிங்கிட் முதல் 1500 ரிங்கிட் வரை லஞ்சம் வாங்கியதாக விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்தோனேசிய அதிபர் பிராபோவோ சுபியாந்தோ மலேசியாவிற்கு இன்று அலுவல் பயணத்தை மேற்கொள்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தோனேசிய அதிபராக பதவியேற்ற பின்னர் பிராபோவோ சுபியாந்தோ மலேசியாவிற்கு மேற்கொள்ளும் முதலாவது அதிகாரத்துவ வருகை இதுவாகும். மலேசியாவிற்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் பிராபோவோ சுபியாந்தோவின் இந்த வருகை அமையவிருக்கிறது என்று வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பொருளாதாரம், சமூகவியல், கலாச்சாரம், தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு உட்பட பல முக்கிய விவகாரங்களில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் ஒத்துழைப்பு கொள்வது குறித்து விவாதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஒற்றுமை பொங்கல் விழா 2025 வரும் ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்துமலை திருத்தலத்தில் பிற்பகல் 3 மணி முதல் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானமும் மலேசிய இந்து ஆலய இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமாவும் இணைந்து நடத்தும் இந்நிகழ்விற்கு மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மற்றும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் ஆகியோர் சிறப்பு வருகை புரியவிருக்கின்றனர். பொங்கல் வைத்தல், ஆடல் பாடல், பாரம்பரிய நிகழ்வுகள், கிராமிய நிகழ்ச்சிகளுடன் பல்வேறு போட்டி அங்கங்களும் நடைபெறவிருக்கின்றன. தமிழர்களின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தின் மேன்மையும் முன்னிறுத்தி கொண்டாடப்படும் தேசிய ஒற்றுமை பொங்கல் விழா 2025க்கு அனைவரும் திரண்டு வருகை தருமாறு தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் R நடராஜாவும் மஹிமா தலைவர் டத்தோ N சிவகுமாரும் அழைப்பு விடுத்துள்ளனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 27வது கிலோமீட்டர் குழாயில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஒரு முதியவர் உட்பட 2 கடும் காயங்களுக்கு ஆளாகினர். இன்று காலை 6:37 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் ஒரு சுற்றுலா பேருந்தும் 9 பயணிகளுடன் வந்த மற்றொரு சுற்றுலா வாகனமும் சம்பந்தப்பட்டு இருந்ததாக குழாய் தீயணைப்பு நிலைய அதிகாரி கமாண்டர் அவாங் இஸ்மாயில் தெரிவித்தார். காயமுற்ற இருவரும் சுற்றுலா பேருந்து பயணிகள் ஆவர் என்று அவர் குறிப்பிட்டார்.
ஷா அலாம் செக்ஷன் 22 ஜிங்ஹுவா வேர்ஹவுஸ் கட்டடத்திற்கு அருகில் சுங்காய் டமான்சாரா ஆற்றில் நேற்று காலை 11 மணியளவில் ஆடவர் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டனர். அந்த நபரிடம் எந்தவொரு அடையாள ஆவணமும் இல்லாததால் அவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்று ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியர்களுக்கு காணப்படும் பிசிஜி தடுப்பூசி அடையாளம் அவரின் உடலில் காணப்படவில்லை. அந்த நபர் சிவப்பு நிற டி சட்டை மற்றும் முழு காற்சட்டை அணிந்திருந்துள்ளார். விசாரணை தொடர்வதாக இக்பால் குறிப்பிட்டார். ஜொஹூர் பாரு தமான் சத்யா இண்டாவில் உள்ள ஓர் உணவகத்தில் நேற்று மதியம் 12 மணியளவில் ஆடவர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சியை கொண்ட காணொளி சமூக வலைதளங்களில் பரவலாக வைரலாகியுள்ளது. அந்த உணவக கட்டட வளாகத்தில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவின் மூலம் சுடப்பட்ட காட்சி அம்பலமாகியுள்ளது. தலைக்கவசத்துடன் தோளில் ஒரு கை பேக்குடன் நீல நிற சட்டையும் காற்சட்டையும் அணிந்திருந்த ஓர் ஆடவர் இந்த கொடூர செயலை புரிந்துள்ளார் என்பது தெரியவந்தது. தனது நண்பர்களுடன் உணவருந்திக் கொண்டிருந்த உள்ளூரை சேர்ந்த 40 வயது நபர் தனது கைபேசிக்கு வந்த ஓர் அழைப்பிற்கு பதிலளிப்பதற்காக இருக்கையை விட்டு எழுந்து உணவக வளாகத்தில் நடமாடிக்கொண்டு கைபேசியில் பேசிக் கொண்டு இருந்துள்ளார். இந்நிலையில் திடீரென்று பின்புறமாக ஓடி வந்த அந்த சந்தேக பேர்வழி கைபேசியில் பேசிக்கொண்டு இருந்த நபரை சரமாரியாக சுட்டுவிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பி செல்லும் காட்சி அந்த காணொளியில் தெரியவந்துள்ளது. அவ்விடத்திலேயே சுருண்டு விழுந்த அந்த நபர் 7 முறை சுடப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்பட்ட போதிலும் அவரின் உடலில் 4 இடங்களில் துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள